கிரிக்கெட் டைம் ஃபேன்ஸுக்கு வணக்கம். வான்கடே கிரவுண்ட்ல கேகேஆர் ஜெயிச்சு 12 வருஷம் ஆச்சு. ஸோ இதுக்கப்புறம் ஜெயிக்க போறது கிடையாது அப்படிங்கிற ரெக்கார்ட அடிச்சு நவுத்தியிருக்காங்க அப்படின்னு தான் சொன்னோம். ஸோ போர்ட்டல் என்னமோ லோ டோட்டல் தான். பட் இருந்தாலும் மும்பை இந்தியன்ஸ் கம்ஃபர்டபுளா சேஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கும் போது ஒரு தோல்வி. இது எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஆர்சிபிக்கு ஒரு சான்ஸை மும்பை இந்தியன்ஸ் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்களா, சிஎஸ்கேக்கு பாதகம் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறதா விவாதிக்கக்கூடிய ஒரு பொருளா இருக்கு. என்ன ஏது அப்படிங்கிறது எல்லாத்தையும் கம்ப்ளீட் அந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனல் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போ அப்டேட் எல்லாமே உங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ கேகேஆர் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பேட்டிங் அப்படிங்கிற மாதிரி சூஸ் பண்ணியாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் பேட்டிங் நல்லா ஆடுவாங்க. ஸோ கண்டிப்பாக 250 எல்லாம் டார்கெட் போடுவாங்கங்கிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தோம். பட் இருந்தாலும் செம்மையான ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸ். ஸோ நல்லாவே வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணாங்க மும்பை இந்தியன்ஸோடைய பவுலர்ஸ். ஃபீல்டிங் பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ரெண்டு டீமுமே சொதப்பினாலும் மும்பை இந்தியன்ஸ் ஓரளவுக்கு தலை தூக்குனாங்கன்னு சொல்லணும். பட் இருந்தாலும் ஃபைனல் ஓவர்ஸில் ரன்ஸை வந்துட்டு அதிகமாக லீக் பண்ண ஆரம்பிச்சாங்க. வெங்கடேஷ் ஐயர் நல்ல பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது கிடைச்சது. ஸோ அந்த லீக் பண்ண ரன்னால ஒரு 20 ரன் எக்ஸ்ட்ரா போச்சுன்னு சொல்லணும். ஸோ அதனால தான் 169 20 ரன் எக்ஸ்ட்ரா கொடுத்தே 169 அடிச்சாங்க. 170 அப்படிங்கிற மாதிரி ஒரு டார்கெட் தான். ஸோ கம்ஃபர்டபுளாக சேஸ் பண்ணால் ஈஸியாக வின் பண்ணிடலாம். பட் இருந்தாலும் மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் ரோஹித் சர்மா இன்னைக்கு இம்பாக்ட் பிளேயராக உள்ள வந்தார். ஸோ அவருடைய பர்ஃபார்மன்ஸும் சரியில்லை. ஸோ பேட்ஸ்மேன்ஸ் எல்லாருமே வந்துட்டு பேக் டு பேக் அவுட் ஆகி போயிட்டே இருந்தாங்க. இசான் கிஷன் மேலே நம்பிக்கை இருந்துச்சு. ஸோ அவரும் பார்த்தோம் அப்படின்னா சொதப்பிட்டாரு. ஸோ மிடில் ஆர்டரில் யாருமே சொதப்பிட்டாங்க. ஸோ குறிப்பாக திலக் வர்மா ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணோம். அவரும் வந்துட்டு சொதப்பிட்டு போயிட்டாரு. நெஹல் வரேரா அவரும் சொதப்பிட்டாரு. அண்ட் சூரியகுமார் யாதவ் ஃபைனல்லாம் இன்னைக்கு ஒரு மேட்ச் வந்துட்டு நல்ல ஃபார்ம், ஒரு மேட்ச் டக் அவுட், நல்ல ஃபார்ம் டக் அவுட் அப்படிங்கிற மாதிரியே போயிட்டு இருந்துச்சு. ஸோ இந்த மேட்ச்ல நல்ல ஃபார்ம்ல இருந்திருந்தாருங்க. ஸோ ஒரு ஓவர் மட்டும் பார்த்து ஆடி இருந்தா கம்ஃபர்டபுளா சேஸ் பண்ணிருக்கலாம். சூரியகுமார் யாதவ் 56 ரன்கள் பக்கம் வந்துட்டு செம்மையா அடிச்சு கொடுத்தாரு. அன்பார்ச்சுனேட்லி பார்த்தோம் அப்படின்னா எப்பவுமே அவருடைய ஃபேவரட் பாலுக்கு அவுட் ஆயிட்டு இருக்காரு. இந்த தடவையும் ஃபுல் டாஸ் பாலுக்கு தான் பார்த்தோம் அப்படின்னா கேட்ச் கொடுத்துட்டு போயிட்டாரு. அண்ட் டிம் டேவிட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 6 அடிச்சாரு. அடுத்த பால் வந்துட்டு பொறுமையா இருந்தனுக்கணும். தூக்கி கடாசும் போது பார்த்தோம் அப்படின்னா அப்படியே கையிலேயே போய் விழுந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு என்னாச்சுன்னு தெரியும். மிச்சல் ஸ்டார்க் 20 கோடிக்கு எடுத்ததுக்கு ஒரு ஒர்த்தான ஒரு மேட்சை வின் பண்ணி தந்திருக்காங்கன்னு சொல்லணும். 4 விக்கெட் 4மே பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரானரியான ஸ்பெல் போட்டாருங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா அந்த 17வது ஓவரோ 18வது ஓவரோ பார்த்தோம் அப்படின்னா வெறும் 3 ரன் தான் கொடுத்திருந்தாரு மிச்சல் ஸ்டார்க். அதுதான் செம்மையான ஓவர். ஸோ ஃபைனல் ஓவரில் ப்ரெஷர் இருந்துச்சு. ஸோ ஈஸியாக பார்த்தோம் அப்படின்னா மிச்சல் ஸ்டார்க்குடைய பவுலிங்னால வந்துட்டு கேகேஆர் ஜெயிச்சிட்டாங்க. 12 வருஷத்துக்கு அப்புறம் வான்கடையில் மும்பை இந்தியன்ஸை வீழ்த்தி இருக்காங்க அப்படிங்கிற ரெக்கார்டையும் பார்த்தோம் அப்படின்னா படைச்சிட்டாங்க. கௌதம் கம்பீர் பயங்கர செலிப்ரேஷன், மிச்சல் ஸ்டார்க் பயங்கர செலிப்ரேஷன். இதுதான்டா கேம், இதுதான்டா ஐபிஎல் அப்படிங்கிற மாதிரி சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ மும்பை இந்தியன்ஸ் அவ்வளோதாங்க, ஆல்மோஸ்ட் 99.9% வெளியில் போயிட்டாங்க. இதுக்கு மேலேயும் உள்ள போகணும் அப்படின்னா ஏதாவது மிராக்கிள் நடக்கணும். இன்னும் சான்ஸ் இருக்கு, கால்குலேட்டர்லாம் போட்டுருக்காங்க. பட் அதெல்லாம் நடக்கிற காரியம் கிடையாது. 99.9% வெளியில் போயிட்டாங்க அப்படிங்கிறத சேடான விஷயம். ஸோ இதனால ரெண்டு டீமுக்கு ஓப்பன் சான்ஸ் அப்படிங்கிறது கிரியேட் ஆயிருக்கு. ஸோ ரெண்டு டீமுக்கு இல்லை, ஒரு டீமுக்கு வந்துட்டு பாதகம், இன்னொரு டீமுக்கு சாதகம். ஸோ ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் மும்பை இந்தியன்ஸ்லாம் அதே மாதிரி சேமாக வந்துட்டு ட்ராவல் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ மும்பை இந்தியன்ஸும் கலந்துட்டாங்க. ஆர்சிபி மீதி இருக்கிற 4 மேட்சுமே வின் பண்ண பார்க்கணும். அப்படியே கட் பண்ணோம் அப்படின்னா இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிஎஸ்கேக்கு கொஞ்சம் டஃப்பான ஒரு கேமாக மாற்றி விட்டுருக்காங்க கேகேஆர்னு சொல்லணும். இந்த ஒரு மேட்சை கேகேஆர் லூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா சிஎஸ்கேக்கு ஓரளவுக்கு சாதகமாக இருந்திருக்கும். இந்த கேமை வின் பண்ணனால பார்த்தோம் அப்படின்னா அவங்க 7 வெற்றி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஹைதராபாத்தும் ஸோ எல்எர்ஜி 6 வெற்றியில் இருக்காங்க. ஸோ ரெண்டு மேலே இருக்க 3 டீமில் ஸோ கண்டிப்பாக ஏதாவது ஒரு 2 டீம் 2 மேட்ச் அப்படிங்கிற தோத்தா மட்டுமே சிஎஸ்கேக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். சிஎஸ்கேக்கு பாதகமாகவும் ஆர்சிபிக்கு சாதகமாகவும் ஒரு சுச்சுவேஷன் வந்திருக்கு. ஸோ கேகேஆரும் பார்த்தோம் அப்படின்னா கம்ஃபர்டபுளாக உள்ளே போயிடுவாங்க போல. என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஸோ ஐபிஎல் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தொடர்ந்து அப்டேட்டுக்கு சேனலோட நினைச்சிருங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.